ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்த மாதிரி அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சுவாரஸ்யமான ப்ரொமோ ஒன்று காட்டியிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் அபிராமி நாச்சியார் முத்துக்கு பிடிச்ச பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியாரும் பரஞ்சோதி வைத்தியரும் 2 பேரும் வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. இங்கே முத்துக்கிட்ட சின்ன தம்பி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரு சில மென்டல் குரூப் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவுமே அப்படியே கோவத்தோடையும் வைத்தறிச்சலோடையும் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ துளசி வீட்டில் அவங்களோட பூர்வீக நிலம் இருக்குல்ல, அதை இப்போ அந்த சிவகாமி வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வாங்கிக்குவாங்க. அதனால் நம்ம அதை விற்றுட்டு மிச்சம் கொடுக்குற காசை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ துளசியோட அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா இவங்களால் அந்த வாங்கின கடனுக்கு உண்டான பணத்தை ரெடி பண்ண முடியாமல் தானே அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை தானே இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம். இப்போ அடுத்த வாரத்துக்கான கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ அபிராமி நாச்சியார் இப்போ துளசி வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டில் நடக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறாங்களாட்டிருக்கு. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையுமே பார்த்து அபிராமி நாச்சியார் கூட துளசியும் வராங்க. அதே நேரத்தில் துளசியோட அப்பாவும் கூட இருக்கிறாங்க. அங்கே என்ன பேசி முடித்தாங்க, அதாவது பொண்ணு பேசி முடித்தாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க கண்டிப்பாக பொண்ணு பேசுகிற விஷயமா அபிராமி நாச்சியார் பேசியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ அபிராமி நாச்சியார் அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நேராக இங்கே, அதாவது அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு சிவகாமி வீட்டுக்கு வராங்க. அதாவது இந்த விஷயத்தை பஞ்சாயம் பேசுறதுக்கு நான் ஒன்றும் வரல, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து எல்லா விஷயத்தையும் கணக்கு முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அபிராமி நாச்சியார் எடுத்து அந்த சிவகாமி கிட்ட கொடுக்குறாங்க. அதை கையில் வாங்கினதுமே சிவகாமிக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களாட்டிருக்கு. அதாவது சிவகாமி நாச்சியாரோட பையன் முத்து இருக்காங்களா, அவங்கள துளசிக்கு பொண்ணு பேசி முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களாட்டிருக்கு. ஏன்னா அதே ப்ரொமோவில் அப்புறம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ துளசியோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த சிவகாமி நாச்சியார் பார்த்தோம்னா இந்த மாதிரி முத்துக்கு உன்னோட பொண்ணை பேசி முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்மலிங்கத்தை அப்படியே மிரட்டுறாங்க. அவரும் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்கிறாரு. அதோட பார்த்தோம்னா இந்த ப்ரொமோ முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியில் முத்து பார்த்த பொண்ணு தான் துளசி அப்படிங்கிற விஷயத்தை அபிராமி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒன்றே போதும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாயிடும். ஏன்னா இவங்களும் இந்த துளசியை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்தாங்க. அதனால் இந்த பொண்ணு தான் அது அப்படிங்கிறதும், ஆனால் முத்து நம்ம பார்த்த பொண்ணு தான் அம்மாவும் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த கதையும் வந்துருச்சுன்னா அடுத்த வாரத்தில் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அம்மாவும் மகனும் எல்லாருமே ஒரே பொண்ணை தான் சொன்னாங்க, அது துளசி தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இதுக்கு இடையில சிவகாமி வில்லி என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா துளசியோட அப்பா எப்படியெல்லாம் மிரட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை, அவ்வளோ சாதாரணமாக கல்யாணம் நடக்க விட்டுற மாட்டாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் கல்யாணம் நடந்துடும். இதான் நமக்கு ஆரம்பத்தில் லான்ச்சிங் ப்ரோமோவில் காட்டினாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னெல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க, அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் சமாளித்து இந்த அபிராமி நாச்சியார் முத்துவ துளசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கதையை பார்த்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.